பொன்னி வந்து ரொம்ப மனசு கஷ்டத்தோட இருக்கிறத பார்த்துட்டு சக்தி வந்து எப்படியாவது பொன்னியை சிரிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாரு சக்தி. அதுக்கப்புறம் ஆர்த்தி, சக்தியோட அப்பா 3 பேரும் சேர்ந்து வந்து ஒரு பிளான் பண்ணுறாங்க. உடனே வந்து என்ன பண்ணுறாங்க, பொன்னிக்கிட்ட வந்து பொன்னி கோயிலில் இந்த போட மறந்துட்டம்மா, அந்த காசை இதை எடுத்துன்னு போயிட்டு கொஞ்சம் காணிக்க செலுத்திட்டு வந்துடுமான்றாங்க. சரி மாமா நான் செலுத்திட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு பொன்னி போகிறாங்க. பொன்னி எதுக்கு இப்போ கோயிலுக்கு அனுப்பணும், என்ன ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தி வந்து பின்னாடியே போகிறாங்க. பிரீத்தி வந்து என்ன பண்ணுறாங்க, பின்னாடியே போயிட்டு அப்படியே பார்க்குறாங்க. பொன்னி வந்து அங்கே காணிக்க செலுத்த போகும்போது அங்கே சக்தி வந்து நின்றுட்டுருக்காரு. அதை பார்த்துட்டு வந்து இங்கே சக்தி எதுக்கு இங்கே வந்து நிற்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. பொன்னி பார்த்துட்டு சக்தி வந்து இங்கே வா பொன்னி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. அதை பார்த்துட்டு என்ன சக்தி அப்படின்னோடனே, இல்லை இந்த கோயிலில் நிறைய வேண்டுதல் இருக்குது, ஒரு வேண்டுதல் தான் உன்னால் பண்ண முடியாமல் போயிடுச்சு, ஆனால் இன்னொரு வேண்டுதல் கண்டிப்பாக பண்ணலாம் அப்படின்னோடனே, நிஜமாவா சக்தி அப்படின்றாங்க. ஆமாம் வேணா நீ கேட்டுக்கோ. ஆமாம்மா இந்த வேண்டுதல் கண்டிப்பாக பண்ணலாம் அப்படின்றாங்க. இப்போ உனக்கு சந்தோஷம் தானே, நிஜமாலே ரொம்ப சந்தோஷம் சக்தி, சரி இந்த வேண்டுதலை நம்ம போய் சேர்ந்து பண்ணுறோம் ஓகேவா அப்படின்றாரு. நிஜமாவா சொல்கிறீங்க, நீங்களுமா? ஆமாம்மா புருஷன் பொண்டாட்டி சேர்ந்து பண்ணிங்கன்னா இன்னும் புண்ணியம், உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சக்தி அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேண்டுதலை 2 பேரும் சேர்ந்து வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இதெல்லாம் பார்க்குற பிரீத்திக்கு செம காண்டாகுது. இதுக்கு தான் வந்து பொன்னி வர சொன்னாங்களா, இந்த வேண்டுதலை எப்படி கெடுக்கிறது, சக்தி வேறு கூட இருக்கானே, ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தி வந்து பார்த்து டென்ஷன் ஆகிறாங்க. வேண்டுதலை நல்லபடியாக முடிச்சு வந்து சொல்லிடுறாங்க. அங்கே இருக்க குருக்கள் கிட்ட அவர் வந்து ரொம்ப நல்லா முடிச்சிட்டிங்க, கண்டிப்பாக உங்கள் மனசில் உள்ள ஆசையெல்லாம் நிறைவேறும் அப்படின்னோடனே, சரி நீங்கள் என்ன வேண்டிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீ என்ன வேண்டிக்கிறீங்களோ அதை தான் வேண்டிக்கினேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இல்லை உன் மனசில் என்ன ஆசை இருக்கோ அது நிறைவேறும்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேன் பொன்னி அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொன்னோன்னே அப்படியே நெகிழ்ச்சி அடைகிறாங்க. பொன்னி அப்படியே கையை பிடிக்கிறாங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்றாங்க. பரவாயில்ல பொன்னி, உனக்காக இதை செய்ய மாட்டேன் நான் அப்படின்றாரு. 2 பேரும் ஒருத்தர் அப்படியே தன்னறியாமல் பார்த்துட்டு அப்படியே நிற்கிறாங்க. கோயில் குருக்கள் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்குமா வேண்டுதல், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அர்ச்சனையும் வந்து கொடுத்துட்டு போகிறாரு. அதை வந்து பார்த்துட்டு சரி நானே உனக்கு வச்சு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நெத்தியில் வந்து அந்த குங்குமத்தை வந்து நம்ம வந்து சக்தி வந்து வைக்கிறாரு பொன்னிக்கு. பொன்னி அப்படியே வந்து மனம் குளிர்றாங்க. 2 பேரும் ஒருத்தர் பார்த்து சந்தோஷமாக வந்து சிரிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்து பிரீத்திக்கு பயங்கரமாக வயிறாக எரியுது. பார்த்து டென்ஷன் ஆகிறாங்க. இந்த அளவு வந்து மயக்கி வச்சிருக்காள் சக்தியை. சக்தி வந்து அவளுக்காக என்ன வேணாலும் செய்கிறானே, இப்படி இருந்தால் எப்படி கூடிய சீக்கிரம் இவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிடுவாங்க, அப்புறம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. அப்போ சக்தி வந்து யாரும் நிற்கிற மாதிரி இருக்குது இப்படி பார்க்குறாரு. உடனே ஒழிஞ்சிக்கிறாங்க. பொன்னி இப்போ உனக்கு சந்தோஷமா அப்படின்னு, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி சொன்னோன்னே 2 பேரும் வந்து வீட்டுக்கு வராங்க. இங்கே வந்து சந்திரசேகர் வந்து என்னாச்சு, நல்லபடி முடிஞ்சுதா, நல்லபடி முடிஞ்சுது, என்னம்மா பொன்னி இப்போ உனக்கு சந்தோஷமா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாமா, என் மனசு வந்து இவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு அளவே இல்லை, எனக்கு இப்போ தான் மாமா திருப்தியாக இருக்குது அப்படின்னோடனே, சரிம்மா உன் வேண்டுதல் வந்து கண்டிப்பாக நிறைவேறும், இதுக்கப்புறம் எந்த கவலையும் இல்லாமல் இருக்கணும், இந்த மாதிரி மனசு கஷ்டப்படக்கூடாது புரியுதா, சரி பொன்னி சிரிப்பேன்ல அப்படின்னா, கண்டிப்பாக சிரிப்பேன் அப்படின்றாங்க. சிரிக்கிறாங்க எல்லாரும். பிரீத்தி வந்து உள்ளே வராங்க. உள்ளே வரதை பார்த்துட்டு, என்ன பிரீத்தி எங்கே போயிருந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க எல்லாரும். ஒன்றும் இல்லை சும்மா அதை வெளியே போயிருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே வந்து பிரீத்தியை பார்த்துட்டு பொன்னி யோசிக்கிறாங்க. பிரீத்தி இவ்வளோ நேரம் எங்கே இருந்தாங்க, எங்கே போனாங்க, நம்ம கோயிலுக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி பிரீத்தியை பார்த்துட்ருக்காங்க. ஒருவேளை இவளுக்கு நம்ம மேலே சந்தேகம் வந்துருச்சோ, வந்துன்னு போகுது, என்ன பண்ண முடியும் இவரால் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இங்கே வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க பிரீத்தி. எப்படியாவது வந்து பொன்னியும் சக்தியும் பிரிக்கணும், அதுக்கு என்ன பண்ணலாம், என்ன ஐடியா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. சந்திரசேகர் வந்து ஜெயா கிட்ட வந்து நடந்த விஷயத்தெல்லாம் பொன்னி இந்த மாதிரி மறுபடியும் வந்து வேண்டுதல் பண்ண எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு. அதை கேட்டு வந்து ஆச்சரியப்படுறாங்க. ஜெயா இது முடியுது.